எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையும் தேசிய கல்விக் கொள்கையும் ஏத்துக்கிட்ட நிலையில தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏத்துக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அவருக்கு நான் சொல்றேன், இது தமிழ்நாடு. உயர்தனை செம்முடைய தாய்மொழியாக கொண்ட பெருமைக்குரியவர்கள் தமிழர்கள். எங்கள் உயிரை விட மேலாக தமிழை மதிக்கிறவங்க நாங்க. எங்கள் மொழியை அழிக்க எந்த ஆதிக்க மொழியை நினைச்சாலும் அதை அனுமதிக்க மாட்டோம். இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் ஒரு கருத்தை நேற்று நாளிதழில் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலத்தை கைப்பற்றுவதற்கு அதன் கலாச்சாரத்தை பின்னுக்கு தள்ளி மொழியை அழிப்பதே சிறந்த வழின்னு சொல்லி இருக்கிறார். அவர் பழைய வரலாற்றை சொன்னாலும் அது தமிழ்நாட்டுடைய புதிய வரலாறா கொடிய வரலாறா ஆகிடக்கூடாது என்பதற்காகத்தான் போராடுகிறோம். இன்று நேற்றல்ல, 85 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் கடந்த 75 ஆண்டுகள்ல ஏறத்தாழ 52 மொழிகள் அழிவினுடைய விளிம்புக்கு போயிருக்கு. இந்தி பெல்ட் என்கிற மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 25 மொழிகள் அழிஞ்சிருக்கு. தாய்மொழியை இழந்து இந்திய ஆதிக்கத்திற்கு பலியான மாநிலங்கள் இப்பதான் மெல்ல மெல்ல விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கும் தமிழ்நாடு தன் தாய்மொழியான தமிழை தற்காத்துக் கொண்டதுதான் காரணம். தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கை இன்று இந்தியாவுடைய ஒவ்வொரு மாநில மொழிகளையும் காக்கிற கொள்கையா மாறிக்கிட்டு இருக்கு. நிதியே கொடுங்கன்னு நாம கேட்டா தமிழ் மீது பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார்னு ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு. அவங்களோட அக்கறை தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கு? ஒரு சின்ன சாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, நல்லா கேளுங்க. சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 1488 கோடி ரூபாய். சமஸ்கிருத மொழிக்கு 1488 கோடி ரூபாய். அந்த மொழியை பேசுறவங்க இந்த நாட்டில் சில ஆயிரம் பேர் தான். 8 கோடி மக்கள் பேசுற நம் தமிழ் மொழி. பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பில் பெற்றோர்களை கொண்டாடுவோம் விழா நடைபெற்று வருகிறது. அதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேசினார். குறிப்பாக அப்பா என்ற செயலியை அதில் வெளியிட்டுள்ளார்.